அனுமதி இல்லை. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது. சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது. விரில் எரித்தாலும் தளரக்கூடாது. முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது. சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது. நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது. காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது. பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது. மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது. சூரியன் அழைத்தாலும் அடையக்கூடாது. நீ ஒரு ஜுவாலன், அணையக்கூடாது. நீ ஒரு காற்று, நின்று விடக்கூடாது. நீ ஒரு அலை, திரும்பக்கூடாது. நீ ஒரு திசை, மாறக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பாதையும் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை. பாதை கடினம், நின்று விடக்கூடாது. நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓம் சாந்தி. சிவ மன்மனாபவ தெய்வீக மனநிலைக்கான யோக ரகசியங்கள் என்ற பட்டியல இன்னைக்கு 15வது நாள். ஒரு நதி இருந்தது. அது மலைகள் வழியாக கிராமங்கள், நகரங்கள், காடுகள், இப்படி எல்லா இடங்கள்லும் சுத்தி பார்த்துட்டு நிறைய அனுபவங்கள் அடைஞ்சது. ஒரு நாள் அது கடல்ல சேர்ந்து கடல்கிட்ட கேட்டுச்சு, எனக்கு இவ்வளவு அனுபவம் இருக்கு, ஆனாலும் என் மனசுல அமைதி இல்ல, அசாந்தி இருக்கு, ஏன் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு கடல் சொன்னது, ஒருவேளை நீ நதியாக இருப்பதற்கான அந்த தன்மையை விட்டுட்ட அப்படின்னா உனக்குள்ள ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கும். ஆனா நதி சொல்லுது, அது எப்படி முடியும், அது எப்படி என்ன அழிக்க முடியும்? அப்ப கடல் சொன்னது, நீ எனக்குள்ள கலந்துரு. இப்ப நதி தைரியம் வச்சு கடல்ல கலந்துருச்சு. அதனுடைய நதி என்ற தன்மையும் முடிவடைஞ்சது. தன்னை மாற்றி அந்த உண்மையான அனுபவம் அதுக்கு கிடைச்சது. அப்போ இன்னைக்கு தடை செய்யப்பட்டது பத்தினுடைய 15வது நாள். 14 மார்ச் 2006 முரளி பரமாத்ம சந்திப்ப அனுபவம் செய்யறதுக்காக நேர் விரோதமான தலைகீழான நான் அப்படிங்கறத எரிப்பதற்கான ஹோலி கொண்டாடுங்க. திருஷ்டி என்ற பீச்சாங்குழல் மூலம் எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகம், சாந்தி, அன்பு, ஆனந்தம் என்ற வர்ணம் பூசுங்க. அப்ப இன்னைக்கு முதல் தடை என்ன? டாபிக்ல குஷி, ஊக்கம், உற்சாகம் போகிறதுக்கு தடை இருக்கு. பாபா சொல்றாரு, உங்களுடைய இந்த பிராமண வாழ்க்கை ஊக்கம் உற்சாகத்தின் வாழ்க்கை, எப்போதும் குஷிக்கான வாழ்க்கை. ஏன்னா இப்ப இருக்கிற ஊக்கம், உற்சாகம், குஷிக்கான ஒவ்வொரு நாளும் பக்தி மார்க்கத்துல உற்சவமா கொண்டாடுறாங்க. பாபா சொல்றாரு, உங்களுடைய இந்த மகத்துவமான வாழ்க்கைய பக்தியில உற்சவமா கொண்டாடுறாங்க. அப்போ இத நினைச்சு குஷி இருக்கா? எல்லாரும் பேனா நோட் எடுத்து உங்களுக்கான ஒரு கேள்வி எழுதுங்க. நான் சதா குஷியா இருக்கேனா? ஒரு வரியில தன் பதிலை எழுதுங்க. மேலும் குஷி மறைஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன? இது 2வது கொஸ்டின். அப்போ இந்த 2 கேள்விகள், நான் சதா குஷியாக இருக்கனா,
இரண்டாவது குஷி மறைவதற்கான காரணம் என்ன? நாள் முழுக்க செக் பண்ணணும், நம்ம குஷி எப்ப எல்லாம் மறையுது. யாராவது சம்மதம் தொடர்புல வரும்போதா, இல்ல திடீர்னு காரணம் இல்லாம மறையுதா, இல்ல ஏதாவது காரணத்தாலா? அப்போ இந்த காரணத்தை செக் பண்ணணும். ஏன்னா பாபா சொல்லியிருக்காரு, குஷி உங்களுக்கு கிடைச்ச பரமாத்ம பரிசு. அப்படிப்பட்ட குஷி மறைஞ்சு போக முடியாது, அது அழிவற்றது. அப்படி இருந்தும் மறைஞ்சு போகுதுன்னா அதற்கு அர்த்தம் எங்கேயோ நம்மை பத்தின அறிமுகம் இல்ல. மேலும் இந்த சமயம் எப்படிப்பட்டதுன்னு புரிதல் இல்ல. இது சங்கம் யுகம் நடந்துட்டு இருக்கு. பாபா சொல்றாரு குஷிக்கான யுகம் இது, ஊக்கம் உற்சாகத்திற்கான யுகம். அப்ப இந்த பிராமண வாழ்க்கையில ஊக்கம் உற்சாகம் குஷி போகிறது தடை செய்யப்பட்டது. அப்போ போகாம இருக்க நம்ம என்ன செய்யணும்? காலையில கிளாஸ்ல கூட கேட்டோம், நம்ம குறிக்கோள் என்ன, லட்சியம் என்ன? காலை எழுந்திருச்சதுல இருந்து எந்த குறிக்கோளை வைக்கணும்? இன்னைக்கு முழுக்க நான் குஷியாக இருப்பேன் அப்படின்னு லட்சியம் வைக்கணும். ஸ்வமான் எடுத்துக்கலாம். எப்படி பாபா நீங்க மகாத்மாக்களை விட மகான் ஆத்மாக்கள் அப்படின்னு ஸ்வமான் கொடுக்கிறாரு. எவ்வளவு பெரிய டைட்டில், நீங்க சிரேஷ்ட ஆத்மாக்கள். மேலும் பாபா குழந்தைகளாகிய நம்ம எப்படி பாக்குறாரு? நீங்க பாக்யசாலி ஆத்மாக்கள். எவ்வளவு பெரிய குஷிக்கான விஷயம். பாபா சொல்றாரு நீங்க பாக்யவான், டபுள் பவித்ர ஆத்மாக்கள். ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் பவித்ரம், அதனாலதான் பூஜிக்கப்படுது. அப்போ இந்த ஜென்மத்திற்கு எவ்வளவு மதிப்பு இருக்கு. உங்க குஷி எங்க போகுது? இப்ப நடந்துட்டு இருக்கிற சமயத்துல நீங்க யோக அக்னி மூலம் பழைய சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தை எரிக்கலைன்னா பரமாத்ம தொடர்பினுடைய வர்ணம் நம்ம மேல ஒட்டாது. இது மிக முக்கியமான பாயிண்ட். பழைய சம்ஸ்காரம் பழைய சுபாவம் எரிக்காம பரமாத்ம தொடர்பு மற்றும் துணை அனுபவம் ஆகாது. மேலும் பாபா சொல்றாரு குஷி மறைவதற்கான காரணம் என்ன? சேவையில நேரம் கொடுக்கறீங்க, ஆனா சுய முன்னேற்றத்துக்கு சமயம் கொடுங்க. அப்ப நம்ம பிராமண வாழ்க்கையில சேவை கூடவே சுய முன்னேற்றத்திற்கு என்ன பண்றோம்? கிளாஸ் கேக்குறோம், அமிர்த வேலை பண்றோம், செக் அண்ட் சேஞ்ச். அதுக்கு பிளான் அல்லது சார்ட் இருக்கா? இன்றைய நாளுக்காக சுய முன்னேற்ற கிராஃப் போடலாம். இன்னைக்கு எப்படி முன்னேற்றம் இருந்தது, XY எல்லாம் மார்க் பண்ணி போடுவாங்க இல்லையா? எவ்வளவு யோகா பண்ணேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், எந்த அளவு யாருக்காவது குணமோ சக்தியோ கொடுத்து சகயோகம் கொடுத்தேனா, சகாஷ் ஒளியும் சக்தியும் கொடுத்தேனா, இதெல்லாம் ஒரு மணி நேரத்துக்கு இல்லைன்னா ஒரு நாளைக்கு நோட் பண்ணலாம். எவ்வளவு பெர்சன்டேஜ் செய்திருக்கேன், இல்ல பாதி நாளைக்கு நோட் பண்ணலாம். எந்த அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன். பாபா சொல்ற சுய முன்னேற்றம் பிளஸ் சேவா, அதுதான் சக்சஸ். S+S அதுதான் சக்சஸ். மேலும் பாபா சொல்றாரு நீங்க எங்க சேவா செய்யறீங்களோ, யாருக்காக சேவை செய்யறீங்களோ அங்க சுயம் நீங்க திருப்தியா இருந்தீங்கன்னா அப்போ அவங்களும் ஆட்டோமேட்டிக்கா திருப்தியா இருப்பாங்க. அப்ப பாபா சொல்ற சுயம் மற்றும் சேவா பேலன்ஸ் வைக்கணும். இப்ப இந்த சீசன்ல வெளிநாட்டு சகோதர சகோதரிகளும் பாரத சகோதர சகோதரிகளும் வந்திருந்தாங்க. எல்லாருக்கும் 15 நாளைக்கு பிளான் பண்ண சொன்னார் பாபா. சுயத்தை செக் பண்ணணும், முன்னேற்றம் கொண்டு வரணும். மேலும் பாபா சொல்றாரு சுய முன்னேற்றம் சார்ட் வச்சு பிளானிங் செய்தா பாபா எக்ஸ்ட்ரா உதவி பண்ணுவாரு. லட்சியம் வச்சா எக்ஸ்ட்ரா நம்பர் கூட கொடுப்பாரு. இப்போ நீங்க செய்யற புருஷார்த்தம் இப்பவும் உதவும், பின்னாடியும் உதவும். பாபாவும் நமக்கு துணையா கம்பைண்டா இருப்பாரு. அடுத்தது தடை செய்யப்பட்டது எது? நான் என்று சொல்றது. பாபா சொல்றாரு 3 விதமா யூஸ் பண்றோம் நான் அப்படிங்கறத. முதல்ல உடல் உணர்வுல நான் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது ஆத்மா அபிமானியா இருந்து சொல்றோம். மூணாவது மனசுடைஞ்சு போன ரூபத்துல சொல்றோம். சோ முதல் வர்றது உண்மையான நான் ஆத்மா, சர்வசக்திவான், பரமாத்மாவுடைய குழந்தை அப்படின்ற. இரண்டாவது பொய்யான நான், உடல் உணர்வுல வர்றது. மூணாவது மனசுடைஞ்ச நிலை, நான் இதை செய்ய முடியாது, என்னால இது முடியவே முடியாது, என்னால எப்படி செய்ய முடியும். அப்படி முதல் நான்ன்றது என்னது? நம்ம குணம் என்னென்ன? தயை, கருணை, அன்பு, சுகம், சாந்தி, ஆனந்தம், இதுதான் நம்ம உண்மையான நிலை. இரண்டாவது பொய்யான நான் என்னென்ன?
இந்த ரோல்ல இருக்கிறேன், இந்த பதவியில இருக்கிறேன், இந்த ஜாதி மதம் உற்றார் உறவினர்கள், இந்த ஏஜ்ல இருக்கிறேன், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு, இந்த ஐடியா எனக்கு இருக்கு, இந்த தாட்ஸ் வருது, இதெல்லாம் என்னது அப்படிங்கறது பொய்யான நான். அப்புறம் மூணாவது தன்னையே கீழே நினைக்கிறது, என்னால முடியாது, தன்னை உயர்வா நினைக்கிறது இல்ல. இப்ப பாபா சொல்றாரு, உங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அஞ்ஞானி ஆத்மாக்கள் கூப்பிடுறாங்க, மாஸ்டர் கருணை கடல் ஆத்மாக்களே அப்படின்னு. நம்முடைய சக்திகளை பத்தி ஒரு பாட்டு ஹனுமானும் ஜாம்வந்த் ஜி அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஹனுமான ஞாபகப்படுத்துறாங்க ஹனுமானுக்கு தன்னுடைய சக்திகளை பத்தி. நீ கடலை விட அதிகமான பலசாலி, கடல்ல வர எல்லா அலைகளை விட உன்கிட்ட அதிகமான பலம் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி அந்த சீதா மாதாவை போய் அவங்க எப்படி எங்க இருக்காங்க, ராவணன் அசுரன் அஞ்ஞானி அசுரன் கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க, அவங்கள போய் காப்பாத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு ஞாபகப்படுத்துறாங்க. இப்ப ராமருடைய காரியத்துக்கு நம்ம தான் நிமித்தமானவங்க, நீங்க தான் அந்த மகாவீர், நீங்க தான் ஹனுமான், நீங்க தான் மகாபலி, இப்படி பாபா நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. இரக்க பாவனை, ஆத்ம பாவனை, கருண பாவனை மூலம் நிமித்த சகோதர சகோதரிகள் மீது கருணை காட்டுங்க, தயை காட்டுங்க. நீங்க தான் பொறுப்பை எடுத்திருக்கீங்க. பூர்வீகமானவங்க, பூஜைக்குரியவங்க, உலக நன்மைக்கு நிமித்தமானவங்க நீங்க தான். இப்ப எங்களுடைய இஷ்ட தேவதைகளே, எங்களுடைய ரட்சகர்களே எங்க இருக்கீங்க அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. அப்ப பாபா கேக்குறாரு, அவங்களுடைய கூக்குரல் கேட்கலையா? துக்கமானவர்கள் மேல இரக்கம் காட்டுங்க. இப்ப பாபா சொல்றாரு, பரமாத்ம தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதை அவங்களுக்கும் அனுபவம் செய்ய வைங்க. அப்போ இது அனைத்தினுடைய சாரம் என்னது? செக்கர் ஆகணும், மேக்கர் முன்னேற்றம் கொண்டு வரணும். ஓம் சாந்தி. ஓ பயணியே, சோர்வது அனுமதி இல்லை, நடந்து கொண்டே இரு, உன் பயணத்தில் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. புயல் வீசியாலும் பயப்படக்கூடாது, சூறாவளி எழுந்தாலும் தாழ்ந்து விடக்கூடாது, விரில் எரித்தாலும் தளரக்கூடாது, முடுக்கள் குத்தினாலும் நின்று விடக்கூடாது, சோதனைகள் வந்தாலும் முருகக்கூடாது, நம்பிக்கை மலர்கள் வாடக்கூடாது, காற்று சொன்னாலும் நின்று விடக்கூடாது, பூமி சொன்னாலும் திசை மாறக்கூடாது, மேகம் சொன்னாலும் சிதறக்கூடாது, சூரியன் அழைத்தாலும் அடையக்கூடாது, நீ ஒரு ஜுவாலன், அணையக்கூடாது, நீ ஒரு காற்று, நின்று விடக்கூடாது, நீ ஒரு அலை திரும்பக்கூடாது, நீ ஒரு திசை, மாறக்கூடாது, நடந்து கொண்டே இரு, உன் பாதையும் ஓய்வு உனக்கு அனுமதி இல்லை. ஓ பயணியத்தில் சோர்வது அனுமதி இல்லை, பாதை கடினம்
நின்றுவிடக் கூடாது. நடந்து கொண்டு